தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி रोटी वड़ा पाव परोटा चपाती चपाती रोटी वड़ा पाव परोटा चपाती चपाती திருச்சியில் மாபெரும் மாநாடு. திரும்பிய பக்கமெல்லாம் மனித தலைகள். இருக்காத பின்ன விசில் சத்தம் வானத்தையே பொழுந்திருக்குமே. எதிர்கட்சிகள் கடும் அதிர்ச்சி. அதிர்ச்சி ஆகணும் இல்ல. அங்க என்ன பாக்குறீங்க? மேற்கொண்டு படிங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அங்க பாரு. என்னடா இது கோலம்? என்ன வாட போட சொல்லாத. நான் இந்த வார்டு கவுன்சிலர். என்ன சிரிப்பு? நான் இந்த வார்டு கவுன்சிலர். அதான் நீங்க வந்தே சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் வார்டு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர். ஆமா, இங்க எதுக்கு வந்தீங்க? வீட்டை ஆய்வு பண்ண வந்திருக்கேன். நல்லாவே ஆய்வு பண்ணுங்க. வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க? அத ஹவுஸ் ஓனர் கேட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு குத்துட்டாங்கல்ல. வீட்டுக்கு வீடு சோஃபா கொடுக்க வேண்டியதுதான் எங்க கட்சியோட லட்சியம். இது நாங்க வாங்கின சோஃபா இல்ல, அதே மாதிரி இருக்கு. அதனாலதான் வேணும்னா உங்க ரெக்கமெண்டேஷன்ல ஒரு சோஃபா வாங்கி கொடுங்க. பரிசீலிக்கப்படும். ஆமா, பாத்ரூம் எங்க இருக்கு? தினம் போய் உள்ள அரை மணி நேரமா உக்காந்து இருப்பீங்களே, பாத்ரூம் எங்கன்னு தெரியாதா பாவம் உங்களுக்கு? உனக்கு எனக்கு இந்த ஏக வசல்லாம் வேணா. கேட்ட கேள்விக்கு பதில். அது பாத்ரூமுக்கு ப்ளீச்சிங் போடுவாங்க சொல்லி மச்சான காசு கொடுத்து விட்டேன். இன்னும் ஆளே காணும், அப்படியே ஓட்டம் பழகுது. அவர் அப்படிலாம் திட்டக்கூடாது. என்ன இது ஜன்னல்லாம் ஒரே தூசா இருக்கு. இப்படிலாம் இருந்துன்னா கொசு வந்துடும். அதுக்கப்புறம் கார்பரேஷன் குறை சொல்லக்கூடாது. ஜன்னல்ல இருக்கிற தூசிக்கும் கொசுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி கேள்வி கேட்க கூடாது. தமிழ்ல எங்களுக்கு பிடிக்காத வார்த்தை கேள்வி. கிச்சன் எந்த பக்கத்துல இருக்கு? வாங்க சார், வாங்க பாருங்க. கிச்சன்லாம் நல்லா சுத்தமா பளிச்சுன்னு வச்சுக்கணும். இல்லைன்னா ஏடிஎஸ் என்ற குசு குடும்பம் நடத்திடும். என்னது குசுவா? அது அது டங்கு சிரிப்பாயிடுச்சு. கொசு கொசு அந்த கொசு பிடிக்க எங்க சுகாதாரத்துறை எப்படி பிடிக்கலான்ட்டு முடிவெடுத்திருக்கு. அதனால இந்த கிச்சனை சுத்தமா வச்சுக்கோங்க. மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்த்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நாத்த அடிக்குது. நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இல்ல. நீங்க போன உடனே நாத்த வராம இருக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லா ஸ்ப்ரே அடிச்சிடறோம். நாத்தெல்லாம் அடிச்சா பரவாயில்ல. இதோட முடிஞ்சது. நீங்க இந்த பக்கம் வாங்க, கொஞ்சம் வாங்க. எஸ்கியூஸ் மீ. எஸ் அக்கா, அந்த தட்டு எடுக்க நானே எடுத்துக்கிறேன். பசி எடுக்குது. சோப்பாடு ஃபுல்லா போட்டு கிச்சன் எல்லாம் எனக்கு போடுங்க. மட்டன் கறி எல்லாம் ஃபுல்லா போடுங்க. நான் சாப்பிட்டுறேன். பசி பசி. நான் இந்த தொகுதி எம்எல்ஏ வந்திருக்கேன். இவங்கிட்டயே என்னால மல்லு கட்டமிடல. இதுல நீங்க வேறயா? யாங்க இந்த கட்சி பேரை கெடுக்கிறீங்க இப்படி?